எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது ஃப்ரைடே எடுத்த விலாக். மார்னிங் எல்லாத்தையும் அனுப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற கோயிலுங்கிறனால கோயிலும் சின்ன கோயில், கூட்டம் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு பூஜை முடிஞ்சதையும் அப்படியே எல்லாம் போவாங்க, மறுபடியும் அப்படி வரப்போக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி முதல் பூஜை முடிஞ்ச உடனேவே வந்து கூட்டம் கொஞ்சம் கலைஞ்சிச்சு. அப்போது ஒரு அம்மா வந்து ஐயர்கிட்ட அவங்களோட டவுட்ஸை கேட்க ஆரம்பித்தாங்க. சரி, ஒன்று ரெண்டு கொஷினுக்கு அவரும் வந்து பொறுமையாக ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தார். இவங்க அடுத்தடுத்து டவுட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிக்கிட்டே, அதாவது கேப்பே இல்லாமல் அடுத்தடுத்த கொஷினை ரெடியாக வச்சு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவரும் ஒரு ஸ்டேஜில் என்ன சொன்னார்னா, நீங்கள் பேத்தி பேரனே எடுத்திருப்பீங்க, அவ்வளோ வயசு ஆகிடுச்சு இல்லையா உங்களுக்கு அப்படின்னதுக்கு, ஆமாம் எனக்கு பேத்தி பேரன்லாம் இருக்காங்க அப்படின்னாங்க. இப்போ இத்தனை வருஷத்தில் நீங்கள் எந்த மாதிரி வழிபட்டீங்களோ, எப்படி சாமி கும்பிட்டீங்களோ அதே பழக்கத்திலேயே கொண்டு வாங்க, புதுசாக ஏன் போட்டு குழப்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த மாதிரி இருந்துட்டு, இல்லைங்க யூடியூப்பில் பார்த்தேன் இப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு 2-3 விஷயத்துக்கு யூடியூப்பில் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தா. அப்படி யூடியூப்பில் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு. நீங்கள் எப்போவும் வழிபடுற மாதிரி வழிபடுங்க. இந்த யூடியூப் இப்படி தான் முக்கு மூலையில் இருக்கிறவங்க எல்லாம் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மனுஷர்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்ருக்காங்க அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மூச்சு விடலையே. நான் பேசாமல் சாமி கும்பிட்டு சீக்கிரம் கிளம்பிடணும் அப்படின்ட்டு. அதாவது இருக்கிறவங்க 1000 சொல்லுவாங்கங்க, நமக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, இது வந்து நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு பிடிச்ச சேனல் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நமக்கு கரெக்டாக இருக்கும், இது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போய்க்க வேண்டியதான். எதுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும்? அவ்வளோ வயசாகிட்டும் சொன்ன மாதிரி எதுக்கு கன்ஃபியூஷன்? ஸோ நம்ம வேலைக்கு வருவோம். என்னென்னா இன்றைக்கி அபிஷேகம் தாங்க பண்ண போகிறேன். லாஸ்ட் வீக்கே முருகர், விநாயகர், பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டேன். இன்றைக்கி அம்மனுக்கு தான் வந்து சரஸ்வதி தாயாருக்கு, மகாலட்சுமி தாயாருக்கு, அன்னபூர்ணி அம்மாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ சூப்பராக இருக்கும். ஏன்னா அபிஷேகம் பண்ண மனசுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்கு கிடச்சிச்சு. அது உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ உங்களோட ப்ரேயர்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வேண்டிக்கோங்க. ஏன்னா எனக்கு அந்தளவு இந்த அபிஷேகம் பண்ணுறப்போ ஒரு வைப்பு கிடைக்கும், மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த முடிச்சிட்டோம் அப்படின்னாலே அது என்னமோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம செஞ்ச மாதிரி ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அம்மனுக்கு மேலேருந்து நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா அது அம்மன் மேலே பட்டு வர்றப்போ நம்ம மனசும் சேர்ந்து அவ்வளோ இதை குளிர்ச்சி அடையும். அது ஒரு மாதிரி இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன அபிஷேகம் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 3 வகையான அபிஷேகம். மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் தான், நல்ல தரமான மஞ்சளாக பார்த்து வாங்கி வச்சுக்கணும். அதே மாதிரி அடுத்தது குங்குமம். அதாவது அம்மனுக்கு பெண் தெய்வம் அப்படின்னாலே மஞ்சள் குங்குமம் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால் குங்குமம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் வாசனை உள்ள ஒரு நல்ல குங்குமமாக தான் வாங்கி வச்சுக்கணும் எப்போவுமே. அந்த மாதிரி தான் நானும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது கூடவே கொஞ்சமாக ஜவ்வாது 2லையுமே ஆட் பண்ணிவிட்டு, அடுத்ததாக 3வது அபிஷேகம் பன்னீர். இந்த 3 தான் இன்றைக்கி அபிஷேகம் பண்ண போகிறேன். நம்மக்கிட்ட எந்த பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணலாம். இதுதான் இன்றைக்கி பண்ணணும், இப்படி தான் செய்யணும், இவங்களுக்கு இது தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எந்த அபிஷேகம் வேணாலும் மனசார வந்து நம்ம எந்த கடவுளுக்கு வேணாலும் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு அபிஷேகம் முடிச்சுட்டு சந்தன குங்குமம் வச்சு தீபாதரனை காட்டணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணீரில் முதல்ல இது பண்ணிக்கலாம். இந்த அபிஷேகம் செய்கிறதுக்காகவே நான் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளி டம்ளரை வச்சுக்கிட்டேன். வெள்ளி டம்ளர் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. எனக்கு இது வந்து கிஃப்ட் வந்துச்சு, சரி அதுக்குன்னு நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ அடுத்ததாக அபிஷேகம் பண்ணுறதுக்காக இது நான் வாங்கியிருந்த இந்த அபிஷேகம் பாத்திரம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை இல்லை அப்படின்னா நம்ம பித்தளை தட்டு இருக்கோம் இல்லையா, அதில் கூட நம்ம வச்சு செய்யலாம். ஸோ போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா முருகர், விநாயகர், பெருமாளுக்கு வந்து இதே மாதிரி விபூதி, பன்னீர், பால் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி அம்மனுக்கு அப்படிங்கிறதுனால மஞ்சள், குங்குமம், பன்னீர் அபிஷேகம். மற்ற நாள் எந்த மாதிரி நம்ம செய்யணும்னு விருப்பப்படுறோமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அபிஷேகம் செஞ்சிட்டோம் அப்படின்னு வைங்களேன், அன்றைக்கி என்ன தான் அப்படி ஒரு சாதிச்ச திருப்தி வரும்னு தெரியல, மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. இந்த ஹாஸ்டல் குழந்தைகள்லாம் அம்மாவை பார்த்ததையும் அப்படியே ஒரு மாதிரி கட்டி பிடிச்சி பிரியத்தை வெளிப்படுத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னு எனக்கு தெரியாது.
அது என்னமோ அப்படி ஒரு பயங்கர அட்டாச் ஆன மாதிரி இருக்கும். இந்த அபிஷேகமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் இந்த நேரத்தில் தான் செய்யணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. மனசார திருப்தியான ஒரு நேரத்தில் நமக்குன்னு ஒரு சௌகரியமான நேரம் இருக்கும் இல்லையா, அந்த நேரத்தை செலக்ட் பண்ணி அந்த நாளில் செலக்ட் பண்ணி நம்ம நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அந்த பொருட்களை வச்சு நம்ம சூப்பராக அபிஷேகம் பண்ணலாம் சுவாமிக்கு. சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு நேர கணக்கோ நாள் கணக்கோ வச்சுக்க வேண்டாம். நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய பெரிய புண்ணியம் இல்லையா, நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்கணும்ல. ஸோ அதனால் ரொம்ப கட்டாயத்தில் வச்சுக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும். அதனால் மோஸ்ட்லி நான் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைனா அம்மனுக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது கட்டாயம் கிடையாது, நமக்கு ஒரு சௌகரியத்துக்காக வச்சுக்கிட்டோன்னா கரெக்டாக அந்த வேலை நடக்கும். ஸோ அதனால் வெள்ளிக்கிழமை அம்மனுக்குன்னு வச்சுக்குவேன். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகர் மற்ற கடவுளுக்குன்னு வச்சு மோஸ்ட்லி 10 days ஒன்ஸ் அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிடுவேன். இந்த அபிஷேகம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணுறப்போ அந்த கடவுளோட உருவத்தையும் அந்த முகத்தையும் பாருங்களேன். அதில் கிடைக்கிற அந்த சிரிப்பு, அந்த முகப்பொழிவு உண்மையாகவே நமக்கு பெரிய பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த நம்ம செய்கிற அபிஷேகம் அம்மன் மேலே விழுந்து அந்த தண்ணீர் கீழே வர வர அது என்ன ஒரு திருப்தியை கொடுக்கும் தெரியுங்களா. அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தோணும், அந்தளவு இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயம், ஒரே ஒரு அபிஷேகம் பண்ணுறீங்களா, வெறும் தண்ணீரில் மட்டும் பண்ணுறீங்களா, அதையும் ரசித்து செய்யுங்க. கண்டிப்பாக கடவுள் அதுக்கான பலனை கொடுப்பாரு. அதை விட்டுட்டு ஐயோ நம்ம நாள் ஆயிடுச்சு கட்டாயத்தில் செய்யணும் அப்படின்னு நினச்சி செஞ்சோம், ஒரு கடமைக்காக செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்காது. ஸோ எந்த ஒரு தெய்வ வழிபாட்டில் எந்த ஒரு விஷயமாகட்டும் மனசார நிம்மதியோடு செய்யுங்க, குழப்பம் இல்லாமல் செய்யுங்க. அதுக்கான பலன் கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த அபிஷேகம் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லார்த்தையும் நினச்சி தான் நான் இந்த அபிஷேகம் பண்ணேன். எல்லாத்துக்கும் அவங்கவுங்க நினச்ச காரியங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சி தான் அபிஷேகமே செஞ்சிட்ருந்தேன். ஸோ அபிஷேகம் செஞ்சுட்டு இருக்கவே நமக்கு ஒரு செக் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் 4-5 நாளாக ஆரோ ரிப்பேர் ஆகிருந்துச்சு. அன்றைக்கெல்லாம் வராதவங்க கரெக்டாக, ஆனால் ஏதோ முடிக்கிற ஓரத்தில் வந்தாங்க. சரி எப்படியோ அதுவும் ரெடி ஆகணும் இல்லையா, அதனால் அதை முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணேன். இந்த தட்டில் நம்ம செய்கிறது நிறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த அபிஷேக தண்ணி எல்லாத்தையுமே நம்ம கீழே ஊற்றாமல் கால் படுற இடத்துல ஊற்றாமல் செடிகளுக்கு ஊற்றலாம் ஃபஸ்ட்டு. அதுவும் மோஸ்ட்லி இன்டோர் பிளான்ட்ஸ்க்கெல்லாம் ஊற்றினோம் அப்படின்னா அதில் மஞ்சள் சேர்த்துருக்கிறனால நமக்கு இன்செக்ட்ஸ் எல்லாம் வராது, நல்ல வாசனையாகவும் இருக்கும் வீடும். ஸோ டபுள் யூஸ் ஆகிக்கும், செடிக்கு தண்ணி ஊற்றுன மாதிரியும் ஆகும், அதே மாதிரி வீடு வாசனையாகவும் நல்லாவும் இருக்குங்க. அபிஷேகம் முடிச்சுட்டு நம்ம மகாலட்சுமி தாயார் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க, எப்படி வடிவமைச்சிருக்காங்க பாருங்களேன். ஸோ அவங்களுக்கு அபிஷேகம் முடித்ததுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு துணியை வச்சு தொடச்சி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு ஈவினிங் எப்பவும் போல் பூஜையை தான் செஞ்சுருந்தேன். சரஸ்வதி தாயார் பாருங்கள் என்ன ஒரு அழகு வீணை வச்சுக்கிட்டு செம்ம சூப்பராக இருக்குது இல்லைங்களா. ஸோ அவ்வளோதாங்க, அபிஷேகம் முடித்ததுக்கப்புறமா ஈவினிங்காக விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன். என்ன நெய்வேத்தியம் செய்ய முடியல, ஏன்னா அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு ஆரோ வேறு ரெடி பண்ண வந்ததில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் பேரிச்சம்பழம், பாதாம், திராட்சை அப்படின்னு நட்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் வச்சு தான் சாமி கும்பிட்டாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்டு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வழிபாடு அப்படிங்கிறதே நமக்கு மனசுக்கு திருப்தியை கொடுக்கணும், அதுக்காக தான் நம்ம சாமி கும்பிட்றதே. நம்மளோட கவலைகள் எல்லாத்தையுமே கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டுறோம் அப்படின்னா அது கடவுள்கிட்ட தான். ஸோ அங்கேயும் கன்ஃபியூஷன் இல்லாமல் நிறைய ஐயோ இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமா அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுக்காமல் உங்கள் மனசை நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்காக போகிறீங்க. அதனால் உங்களுக்கு எப்படி வழிபட தோணுதோ அந்த மாதிரி நல்லபடியாக வழிபட்டு நிறைய பலனை நீங்கள் எல்லாருமே அடையணும் அப்படின்ட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ சுவாமிகளுக்கும் தீப தூபமெல்லாம் காட்டிட்டு அதே மாதிரி சித்த வழிபாடும் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அவங்களுக்கும் குருஜி எல்லாத்துக்குமேவும் காட்டியாச்சு.
ஸோ நெய்வேத்தியமாக நான் தான் சொன்னேனே எதுவுமே செய்யலை, நட்ஸ் தான் வச்சுருந்தேன்ட்டு. ஸோ அதையும் வந்து சுவாமிக்கெல்லாம் படைச்சாச்சுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டேன். சாமி கும்பிட்டுட்டு கிச்சன் பக்கம் போனால் அப்பா அப்படியே ஒரு மாதிரி கச்ச கச்சன்னு இருந்துச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணதுனால. சரி 6 மணிக்கு ஏன் போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருப்பானே அப்படின்ட்டு 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு 7 மணிக்கு மேலே தான் அந்த கவுண்டர் டாப்பை வந்து நம்ம ஃபுல் க்ளீன் பண்ணலை அப்படின்னா நம்மளால் சமையல் செய்ய முடியாது இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஆரோவோட மோட்ரு ரிப்பேர் ஆகிடுச்சு நாளானதுனால அப்படின்ட்டு அது எல்லாத்தையும் மாற்றினாங்க. மாற்றிட்டு எல்லாம் அப்படியே கவுண்டர் டாப்பே கச்ச கச்சன்னு ஆகிடுச்சுங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வெளியே எரிஞ்சிட்டு ஃபுல்லாக போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நைட்டு டின்னர் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். என்ன தான் வந்து வேலைகள் இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் இன்றைக்கி வந்து ரொம்ப திருப்தியாக முடிஞ்சிச்சு. அவ்வளோ நிதானமான ஒரு அபிஷேகம் இன்றைக்கி பண்ணினேன். ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட எதுவுமே பண்ணலை. ஏன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் வந்து நம்மளால் அடுத்த வேலையே செய்ய முடியும். ஸோ 6 மணிக்கு ஏன் வந்து க்ளீன் பண்ணுவானேன்ட்டு பண்ணலை. ஸோ ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணலை. ஸ்ட்ரெயிட்டாக டின்னருக்கே போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேங்க. ஸோ டின்னர் வந்து எப்போவுமே நைட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டிஃபன் ஐட்டம்ஸ் தானே. எல்லா வீட்லேயுமே அப்படி தான் நடக்கும். யார் இப்போ வந்து மிச்ச மீதி சாப்பாட்டையெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. 10 பத்தாமல் கூட மதியம் லஞ்சை வச்சுக்கலாமே தவிர இந்த நைட்டு வந்து சாப்பாடு சாப்பிட்றதுங்கிறது முடியவே முடியாத வேலை. கம்பு தோசைக்கு தான் ஆட்டி வச்சுருந்தேங்க. அது மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் வந்து இந்த மாதிரி மில்லட்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ இன்றைக்கி நைட்டுமே அதுதான் செய்ய போகிறேன். ஏன்னா இனி மறுபடியும் தனியாக ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது டைமும் இல்லை, வேலையும் அதிகமாக இருக்குது. அவ்வளோதான், டயர்டும் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இனி அடுத்த வேலை பார்த்திங்கன்னா கம்பு தோசைக்கு தகுந்த மாதிரி ஒரு கார சட்னி அரைச்சோமா, தோசையை ஊற்றி கொடுத்தோமா அப்படின்ட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் யார்கிட்ட எந்த ஒரு ஆப்ஷனும் டின்னருக்கு கேட்க போகிறதில்ல. கேட்டோன்னு வைங்களேன், நம்ம என்ன நினச்சி வச்சுருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அவங்க ஏதாவது கேட்பாங்க. அப்போ நமக்கு வேலை டபுள் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம செஞ்சு கொடுத்ததை இன்றைக்கி சாப்பிட்டோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த கார சட்னியை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு முடிச்சிட்டோன்னா அப்புறம் மறுபடியும் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு இந்த கிச்சனை விட்டு வெளியே போகிறப்பவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படியா இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் நம்ம டின்னர் ரெடி பண்ணி முடித்தோன்னாலுமே 9 மணி இல்லாமல் கிச்சனை விட்டு வெளியே போகிறதுக்கே வாய்ப்பே இல்லாத மாதிரியே தாங்க இருக்கும். நைட்டே எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு கவுண்டர் டாப்பையும் தொடச்சி விட்டுட்டு போய் தூங்கினா தான் தூக்கமும் வரும். அடுத்த நாள் வேலையும் வந்து கடகடன்னு நடக்கும். ஆனால் முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா கடகடன்னு முடிச்சுட்டு கிச்சனை விட்டு வெளியே போயிடணுங்க. அப்போ தான் உருப்படியான வேலை ஏதாவது நடக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கிச்சன்லேயே இருந்தோன்னு வைங்களேன், ஒன்றும் ஸ்பெஷலாக நம்ம டேஸ் போகாது. உருட்டினதையே உருட்டிக்கிட்டே தான் இருப்போமே தவிர ஏதாவது ஒரு உருப்படியாக செஞ்சோம் அப்படிங்கிறதே இல்லாமையே போயிடும். அதனாலேயே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும் இல்லை லஞ்ச் ஆகட்டும் எதுனாலும் இந்த டைம்குள்ளே கடகடன்னு முடிச்சுட்டு வெளியே போயிடணும். அப்போ தான் ஒரு புக் ரீடிங் ஆகட்டும், இல்லை வெளியே எங்கேயாவது போகணுங்கிறதாகட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல செயல் செய்கிறதுனாலும் முடியும். கிச்சனுக்குள்ளேயே உருட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் போகிறதும் தெரியாது. இப்படியே டேஸ் போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளே வந்து ஒரு நாள் வெறுத்து பேசுவோம். எனக்குன்னு என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம கிச்சனில் இருந்துட்டு மற்றவங்க மேலே குறை சொல்லுவோம். ஸோ எதுனாலும் கடகடன்னு முடித்தோமா அடுத்த வேலையை பார்க்கலாம். அடுத்தது நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யலாம். வெளியே ஏதாவது அவுட்டிங் போகலாம், கார்டனிங் பண்ணலாம், புக்ஸ் ரீட் பண்ணலாம், கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய செய்யலாங்க. அதனால் கிச்சன் ஒர்க்கை கடகடன்னு செஞ்சுட்டு கிச்சனை விட்டு வெளியே போக பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் புக்ஸ் ரீட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி செய்வேன். அவ்வளோதாங்க. கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு சட்னி ரெடி பண்ண வந்தாச்சு. கம்பு தோசைக்கு சட்னி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு அரைச்சோம் எடுத்தோன்னா இந்த கார சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகாவும் பச்சை மிளகாவும் ஈக்குவலாக போட்டுக்கலாம். ஸோ இது வந்து கம்பு தோசைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்பவும் போல் நான் கேட்குறது தான், வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.